ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்னைக்கு நாம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் எம்எஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதாவது யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, இந்த மாதிரியான டிஆர்பி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அதுக்கப்புறம் நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் வரும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த பேப்பர், அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஆர்டர் என்னவா இருக்கும், டிகிரி எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இந்த நொட்டேஷன்ஸ் PQRST அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இப்போ மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க பார்ட் 2 வீடியோக்கு போகலாம். ஆல்ரெடி பார்ட் 1ல் 2 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் 3rd எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து எடுத்துக்கலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபைண்ட் PDE ஆஃப் ஆல் பிளேன்ஸ் த்ரூ த ஆரிஜின். அதாவது எல்லா பிளேனுமே வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது. ஓகே, அப்படி எடுத்துக்கிட்டு அதனுடைய பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஜென்ரலாக ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், நீங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா AX + BY + CZ + D = 0 அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நான் எடுத்து எழுதியிருக்கேன். The general equation of plane is AX + BY + CZ + D = 0. இதுல இந்த ABCD அப்படிங்கிறது என்னன்னா கான்ஸ்டன்ஸ். ஓகேவா? ABCD ஆர் கான்ஸ்டன்ஸ். ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கும். அதுக்கப்புறம் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பிளேன்ஸ் எல்லாமே ஆரிஜின்ல பாஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கும். கிவன் ஆல் பிளேன்ஸ் பாசஸ் த்ரூ த ஆரிஜின். ஓகே, ஆரிஜினா என்ன தெரியும் இல்லையா? 0,0,0. அப்ப அந்த பிளேன்ஸ் எல்லாமே 0,0,0 அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எழுதி வச்சிருக்கோம் இல்லையா, இதுதான் என்னது? பிளேனோட ஈக்குவேஷன். அப்ப இந்த ஈக்குவேஷன் இந்த பாயிண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும்னு அர்த்தம். கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0 அண்ட் இசடுக்கு பதிலாக 0 அப்படின்னு எடுத்து இதில் அப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனை இந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, சரி, இப்போ இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 0, ஸோ A × 0 பிளஸ் B × Y, ஸோ B × Yக்கு பதிலாக 0 பிளஸ் CZ, ஸோ C × 0 பிளஸ் D = 0. ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ 0 பிளஸ் D = 0ன்னு வரும். That is D = 0. ஓகே, இப்போ நமக்கு D யோட வேல்யூ 0ன்னு கிடைச்சிருச்சு. இதை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். என்ன வரும்? AX + BY + CZ + 0 = 0ன்னு வருமா? That is AX + BY + CZ = 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த CZ இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்கட்டும். CZ = AX + BY = ஆப்போசிட் எடுத்துட்டு போயிடலாம். எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா -AX - BY அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் C ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா Z = -A/C × X, அதுக்கப்புறம் -B/C × Y அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா Z = some function of x and y இருக்கா? அதாவது Z = some function of x and y இருக்கு. கரெக்டா? அப்போ இதுல எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். கரெக்டா? ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய்க்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நீங்க எடுத்து அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு இசடுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ இந்த இசட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இதுல இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், இசடுங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் அண்ட் ஒய், டிபெண்டன்ட் வேரியபிள் இசட்.
ஓகே சரி, அப்போ இதுல நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எத்தனை இருக்கு? எக்ஸ் அண்ட் ஒய் 2 இருக்கு. கரெக்டா? அதுக்கப்புறம் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ், நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் அது எத்தனை இருக்கு? ஏ பை சி, இல்ல ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அப்ப ஏ பை சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். கரெக்டா? இப்ப மைனஸ் ஆஃப் ஏ பை சிங்கிறதும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஓகே, ஸோ அதுக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன் ஏ டேஷ். ஓகே, ஸோ இப்போ ஏ டேஷ் எக்ஸ் பிளஸ் அதே மாதிரி அந்த மைனஸ் பி பை சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தானே, அதுக்கு ஒரு நான் நேம் கொடுக்குறேன் பி டேஷ். ஓகே, ஸோ பி டேஷ் இன்டூ ஒய். அப்போ இதில் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏ டேஷ் அண்ட் பி டேஷ். இதில் 2 இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இதில் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ். இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு. ஓகே, ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த மாதிரி நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸும் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது எந்த கேஸ்ல வரும் ஞாபகம் இருக்குங்களா? இங்க இருக்க பாருங்க, நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸும் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸும் ஈக்குவல்ட்டா இருந்துச்சுன்னா அது இதுல ஈக்குவல்ங்கிறது ஒரு கேஸ். ஓகே, அதாவது ஒன்று நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்குல்ல, இதை விட ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் வந்து லெஸ்ஸர் வேல்யூவா இருக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் வந்து லெஸ்ஸர் வேல்யூவா இருக்கணும், சின்ன வேல்யூவா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஈக்குவலா கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கேஸ் 1. ஸோ இந்த கேஸ் 1ல என்னன்னா நம்ம வெறும் பி அண்ட் கியூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குல்ல பி அண்ட் கியூ, அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். கேஸ் 2 என்னன்னா இந்த நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை விட அதிகமா இருந்துச்சுன்னா ஓகே, அந்த கேஸ்ல நம்ம செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸும் சேர்த்து ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது பி கியூ ஆர் எஸ் டி இது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் அதை வச்சுக்கிட்டு நம்மளால ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸை எலிமினேட் பண்ண முடியும். ஓகே சரி, இப்போ நம்மளோட கேஸ் என்ன அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா வந்துடுச்சு. அப்ப இது கேஸ் 1ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது கேஸ் 1ல இருக்கிறதுனால நம்ம பி அண்ட் கியூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ஓகே சரி, பின்னா என்ன? பி இஸ் ஈக்குவல் டு டோ இசட் பை டோ எக்ஸ். சரி, ஆல்ரெடி இசட்ங்கிறது என்னது? ஏ டேஷ் எக்ஸ் பிளஸ் பி டேஷ் ஒய் தானே. இதுல எக்ஸை வச்சு பார்ஷியலா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டோ இசட் பை டோ எக்ஸ் அதை எடுத்து எழுதியாச்சு. ரைட் ஹேண்ட் சைட்ல ஏ டேஷ் இன்டூ எக்ஸை பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 பிளஸ் பி டேஷ் இன்டூ ஒய் இருக்கா, ஒய்யை வந்து எக்ஸை வச்சு பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் நீங்க பண்ணும்பொழுது இப்போ 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்குன்னா ஏதோ ஒரு வேரியபிள் தான் வந்து பார்ஷியல், அதாவது ஏதோ ஒரு வேரியபிள் தான் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க இல்லையா. அப்ப இன்னொரு வேரியபிளை அந்த இடத்துல நாம கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணணும். கரெக்டா? அப்போ நம்ம எக்ஸை வச்சு பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்றதுனால இந்த இடத்துல ஒய்ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, அப்ப இந்த ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 அப்படின்னு வந்துடும். ஸோ ஈக்குவல் டு a dash into 1 a dash plus b dash into 0 0 வரும். So equal to a dash. So this implies a dash equal to p. இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். Okay, so இதே மாதிரி next q find out பண்ண போறோம். q is dou z by dou y. அதாவது z y வச்சு பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இல்ல ஃபர்ஸ்ட் டேர்மா நமக்கு இருக்கிறது a dash into x. So a dash into இப்போ நம்ம பார்ஷியல் டிஃபரன்சியேஷன்ல தான் இருக்கிறோம். ஒய்யை வச்சு பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் பி டேஷ் இன்டூ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. ஏ டேஷ் இன்டூ 0 ஏ 0 ஆயிடும். பிளஸ் பி டேஷ் இன்டூ 1. ஸோ பி டேஷ். ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு கியூ. இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதை செகண்ட் ஈக்குவேஷனும் இதை தேர்ட் ஈக்குவேஷனும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப ஏ டேஷ் அப்படிங்கிறது பி, பி டேஷ் அப்படிங்கிறது கியூ. கரெக்டா? சரி, ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? z is equal to a dash x plus b dash y. கரெக்டா? அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்கோம்னா a dash is equal to p ன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ல b dash equal to q ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதை ரெண்டுத்தையும் எடுத்து இங்கு இந்த ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்ளை பண்ணீங்கன்னா z ஈக்குவல் டு a dash, a dashங்கிறது p இன்டூ எக்ஸ் பிளஸ் b dash இன்டூ y, b dash அப்படிங்கிறது q இன்டூ y. ஓகே, சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு px பிளஸ் qy இருக்கு. இதுல இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் a b c அதுக்கப்புறம் a dash b dash இது எதுவுமே இல்லை. கரெக்டா? அதுக்கப்புறம் இதுல வேற என்னெல்லாம் இருக்குன்னா எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் zங்கிற ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு.
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் p and q வந்து இருக்கு ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் என்னன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கொஸ்டின்ல இதுதான் ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, நாம ஃபார்ம் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4. Find PDE of all spheres whose center lie on z axis. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எல்லா ஸ்பியர்ஸும் எப்படி இருக்குன்னா அதோட சென்டர்ஸ் இருக்குல்ல, அதாவது ஸ்பியர் இருக்கும்ல, அதோட சென்டர்ஸ் வந்து z ஆக்சஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேஸ்ல அதனுடைய PDE, அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஜென்ரலா ஒரு ஸ்பியரோட ஈக்குவேஷன் அப்படின்னா நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. பட் இதுல நமக்கு மெயினா என்ன வேணும் அப்படின்னா இந்த சென்டர் இருக்குல்ல, இதுதான் முக்கியமான வார்த்தை நமக்கு. இந்த சென்டர் வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்பியரோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? The general equation of a sphere with the center a, b, c. ஓகே, இப்போ சென்டர் வந்து a, b, c அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஸ்பியரோட ஈக்குவேஷன் எப்படி இருந்திருக்கும்? With the center a, b, c and radius r units. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேஸ்ல ஒரு ஸ்பியரோட ஈக்குவேஷன் எப்படி இருந்திருக்கும்? x minus a the whole square plus y minus b the whole square plus z minus c the whole square equal to r square. கரெக்டா? ஸோ இப்படி தானே இருந்திருக்கும் ஒரு ஸ்பியரோட ஈக்குவேஷன். சென்டர் வந்து abc ரேடியஸ் ஆர்னு இருக்கும்பொழுது இப்படி இருந்திருக்கும். அதுவே சென்டர் x0 y0 z0னா இப்போ ஏபிசிக்கு பதிலாக x0 y0 z0 வந்திருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? பட் எனிஹவ் சென்டர் அண்ட் ரேடியஸ் இருக்கும்பொழுது இதுதான் அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம். சரி, இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸ்பியர் எப்படி, அந்த ஸ்பியர் வந்து எப்படி இருக்குன்னா அதனுடைய சென்டர் வந்து இசட் ஆக்சிஸ்ல லையா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது சென்டர் வந்து இசட் ஆக்சிஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இப்போ சும்மா ஒரு ரஃப் டயக்ராம் டிரா பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். அப்போ இதுதான் நம்மளோட இசட் ஆக்சிஸ், இது வந்து ஆரிஜின். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின். ஸோ இதான் நம்மளோட இசட் ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ இந்த இசட் ஆக்சிஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஆரிஜின்ல இருந்து நான் ஒரு 1 யூனிட் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் இசட் ஆக்சிஸ்ல. ஓகேவா? அப்போ அந்த பாயிண்ட் எப்படி இருந்திருக்கும்னா 0,0,1ன்னு இருந்திருக்கும். கரெக்டா? அதுவே ஒரு 2 யூனிட் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா 0,0,2ன்னு இருந்திருக்கும். கரெக்டா? இதே மாதிரி தான் அப்போ இசட் ஆக்சிஸ்ல இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே எப்படி இருந்திருக்கு? 0,0,1, 0,0,2, 0,0,3 இந்த மாதிரி தானே இருக்கு. அப்ப அதுல எக்ஸ் காம்போனன்ட் வேல்யூ 0, ஒய் காம்போனன்ட் வேல்யூ 0, இசட் காம்போனன்ட்ல மட்டும் நான் ஜீரோ வேல்யூஸ் இருக்கும். கரெக்டா? சரி, அப்போ இந்த சென்டர் வந்து இசட் ஆக்சிஸ்ல இருக்கு. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த சென்டர் பாயிண்ட், அதுல எக்ஸ் காம்போனன்ட் வேல்யூ 0, ஒய் காம்போனன்ட் வேல்யூ 0 அண்ட் இசட் காம்போனன்ட்ல மட்டும் வேல்யூ இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த வேல்யூவை நம்ம சீன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 0,0, C, a point on the z axis and r its radius. Okay, so அப்படி எடுத்துக்கிட்டோம். சரியா? அப்போ the equation of the sphere is x minus a க்கு பதிலா 0 the whole square plus y minus அடுத்த second component 0 இல்லையா, the whole square plus z minus c the whole square equal to r square. So this implies x minus 0 the whole square அப்படிங்கிறது x square plus y minus 0 the whole square னா அது y square plus z minus c the whole square equal to r square. Okay, and here c and r are arbitrary constants. Okay,
சரி, இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் இருக்கு, சி அண்ட் ஆர். கரெக்டா? ஸோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ், நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். இதில் எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கு? இப்போ இசர் வந்து டிபெண்ட் வேரியபிளா எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். ஓகேவா? அப்போ இதுல நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸும் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸும் சேமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ இந்த கேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குல்ல, பி அண்ட் கியூ, இதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ஓகே, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்னா எக்ஸை வச்சு பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் partially with respect to x, differentiate the equation 1 partially with respect to x. Okay, differentiate பண்ணா கிடைக்கும் x square differentiate பண்ணினா 2x ன்னு வரும். நம்ம partial differentiationல இருக்கிறதுனால இந்த y square differentiate பண்ணும்போது 0 ன்னு ஆயிடுச்சு. plus the z minus c the whole square இருக்குல்ல, இதை differentiate பண்ணீங்கன்னா 2 into z minus c into dou z by dou x ன்னு வரும். equal to r squareங்கிறது constant, அதை differentiate பண்ணீங்கன்னா 0. So 2x plus 2 into z minus c into dou z by dou x equal to 0. இதுல இந்த dou z by dou x அப்படிங்கிறது என்னன்னா p. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 காமனா எடுத்துட்டு ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு போனீங்கன்னா 0 by 2ன்னு வருமா? ஸோ அதான் இங்கே எழுத போகிறோம். ஸோ 2 வந்து காமனா எடுத்துட்டேன். x plus z minus c into dou z by dou x அப்படிங்கிறது p equal to 0. So this implies x plus z minus c into p equal to 0. Next stepல x is equal to இந்த term அப்படியே equal to opposite எடுத்துட்டு போனீங்கன்னா sign change ஆயிடும். So minus of z minus c into p அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம z minus c எடுத்துட்டு வரலாம்ல, ஏன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ல நமக்கு z minus c the whole square வருது. ஓகே, ஸோ இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அதனால இதை இப்படி வச்சிருக்கிறத விட நம்ம இந்த z minus c மட்டும் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு இருக்கட்டும். இந்த p மைனஸ் இது எல்லாத்தையும் வந்து இன்னொரு சைடு எடுத்துட்டு வந்துடலாம். ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு எக்ஸ் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த மைனஸ் இந்த சைடு வருது ஆப்போசிட் சைடு, அப்போ மைனஸ் ஆயிடுச்சு. இந்த p வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது என்ன ஆகும்? டிவைட்ல போயிடும் இல்லையா? அப்போ மைனஸ் எக்ஸ் பை பி ஈக்குவல் டு z மைனஸ் சி. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு y. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் நம்பர் 1 பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு y. சரி, இப்போ நம்ம பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்றதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் x அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ x ஸ்கொயர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 அப்படின்னு வந்துடும். y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2yன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த z minus c the whole square வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2 into z minus c into dou z by dou y equal to r ஸ்கொயர்ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0. இங்க ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரலாம், ஏன் இதுலலாம் வந்து x ஸ்கொயர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அது x வச்சு பண்ணும்போது 2xன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் y ஸ்கொயர் வந்து y வச்சு பண்ணும்போது 2yன்னு சொன்னீங்க, பட் இந்த z minus c the whole square மட்டும் ஏன் இந்த மாதிரி எழுதுறீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் ஒன்று உங்களுக்கு வரலாம். ஓகே, இது ஏன் அப்படி எழுதுறோம்னா இதுல z வந்து நம்ம டிபெண்ட் வேரியபிளா எடுத்திருக்கோம். இந்த z வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா x அண்ட் y வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது எப்படி அப்படின்னா இந்த z minus c the whole square இதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு இந்த x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? z minus c the whole square equal to r square minus x square minus y square வருமா? இதுல x and y க்கு நீங்க டிஃபரெண்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு z க்கு வந்து டிஃபரெண்ட் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஓகே, அப்ப அந்த zங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா x and y வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது 2 into z minus c போட்டுட்டு into dou z by dou y ன்னு போடுறோம். ஏன்னா இந்த z x and y டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதனால தான் y வச்சு பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இதோட வேல்யூ 0ன்னு ஆகல. ஏன்னா zங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷன்ல x இருக்கும் y இருக்கும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் இந்த 2 காமனா எடுத்துட்டு ஈக்குவல் டு ஆப்போசிட் எடுத்துட்டு போனீங்கன்னா 0 டிவைட் பை 2 0ன்னு ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் y பிளஸ் z மைனஸ் c இன்டூ dou z by dou y அப்படிங்கிறது q ஈக்குவல் டு 0. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல y equal to the z minus c into q அப்படியே ஆப்போசிட் எடுத்துட்டு வரோம். அப்போ minus of z minus c into q ன்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த மைனஸ் q ஈக்குவல் டு ஆப்போசிட் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா
மைனஸ் ஒய் டிவைட் பை கியூ ஈக்குவல் டு இசட் மைனஸ் சி அப்படின்னு கிடைக்கும். இதை நாம் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஈக்குவேஷன் நம்பர் 2ல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா மைனஸ் எக்ஸ் பை பி ஈக்குவல் டு இசட் மைனஸ் சி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா மைனஸ் ஒய் பை கியூ ஈக்குவல் டு இசட் மைனஸ் சி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ரெண்டுத்தையும் அப்படியே நாம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரம் 2 and 3 இது எப்படி ஈக்குவேட் பண்ண முடியும்னா ஏன்னா ரெண்டுத்துலையுமே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து z மைனஸ் சி தான் இருக்கு. ஸோ அதனால இது ரெண்டுமே ஈக்குவல்னா அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக தானே இருந்திருக்கும். அதாவது அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். மைனஸ் எக்ஸ் பை பி ஈக்குவல் டு இசட் மைனஸ் சி, பட் திஸ் இசட் மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை கியூ. ஓகே, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் பை பி ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை கியூன்னு வருமா? இல்லை இந்த மைனஸ் மைனஸ் வந்து கேன்சல் ஆயிருமா? அதுக்கப்புறம் இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்டூ கியூ இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டூ பின்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒய்பியை வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எக்ஸ் கியூ மைனஸ் ஒய்பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக இருக்கு. இதில் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பி அண்ட் கியூன்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ இது வந்து ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். கொஸ்டின்ல இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட பார்ட் 2 வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 20 மினிட்ஸ் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில், அதாவது இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பிடியில் செகண்ட் டைப் இருக்குல்ல, அதாவது ஃபார்ம் ஆஃப் பிடி பை எலிமினேட்டிங் த ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்டான ரிப்பீட்டடான யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே அது கீழே வரும். ஸோ அதனால் அதுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, அதுதான். உங்களுக்கு வந்து இதோட நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ வேணும் அப்படின்னா பார்ட் 3 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, எம்எஸ்சி மேக்ஸ். ஸோ அதில் அந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா tangakkanitham@gmail.com அந்த மெயில் ஐடிக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எதுக்காகனா அதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான ரிப்பீட்டடான யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அதுக்காக தான். ஓகே, ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து பார்க்குறீங்க. லாஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு எம்எஸ்சி மேக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது கூட ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பாரதியா யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் உங்கள் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நான் பார்க்கும்பொழுது அதில் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியா வரும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஸோ அதனால தான் கேட்குறேன். ப்ரீவியஸ் இயர் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ஸை tangakkanitham@gmail.com அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் அமேசானில் ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவில் எந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தாலும் மை அமேசான் பேஜ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அது வழியாக போய் நீங்கள் பொருள் வாங்கலாம். அமேசானில் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் அங்கேயும் இருக்கும். பட் இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்னா ஒரு சின்னதாக ஒரு கமிஷன் வரும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகி 1 இயர் ஆயிடுச்சு. பட் இன்னும் எனக்கு ஒரு $100 கூட ரீச் ஆகலை. ஓகேவா? பட் அதுக்காக நான் பெருசாக கவலையும் படலை. ஏன்னா மணிக்காக இந்த சர்வீஸ் நான் செய்யலை. பட் மணியும் வந்துச்சுன்னா இன்னும் அது எனக்கு பூஸ்டப்பாக தானே இருக்கும். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது அமேசானில் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லிங்க் வழியாக போய் நீங்கள் அதில் அந்த சர்ச் பட்டன் இருக்கும், அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, அதுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். Thanks for watching.